7th standard mathematics term 1 chapter 1 exercise 1.1 objective type questions. Question number 8. The temperature 12 noon at a certain place was 18 degree above zero. If it decreases at a rate of 3 degree per hour, at what time it would be 12 degree below zero? ஸோ கவனிங்க, இது நல்லா யோசிக்கணும். இப்போ பாருங்கள், 12 நூனுக்கு பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா 3 hours, அதாவது 18 டிகிரி அபவ் ஜீரோ ப்ளஸ் 18 டிகிரி செல்சியஸ் இந்த மாதிரி. அபவ் ஜீரோனாச்சுன்னா ப்ளஸ் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா ஜீரோக்கு மேலேனா 1 2 3ன்னு போகும், ஜீரோக்கு கீழே பிலோ ஜீரோனா -1 -2ன்னு சொல்லிட்டு நெகட்டிவில் போக ஆரம்பிக்கும். ஸோ இது ரெண்டும் நல்லா நினச்சிக்கணும். அபவ் ஜீரோனா ப்ளஸ் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ், பிலோ ஜீரோனா மைனஸ், அதாவது நெகட்டிவ் இன்டிஜர்ஸ். ஸோ இது ரெண்டும் நல்லா ஞாபகம், இது ஈஸி தான். இப்போ 12 நூன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 12 நூன்னா 12 PM. ஸோ 12 PM 18 டிகிரி செல்சியஸ். இப்போ 3 1 மணி நேரம் பெர் ஹவர்னால் ஒரு மணி நேரத்துக்கு 3 குறையுது. ஸோ அப்போது ப்ளஸ் 15 டிகிரி செல்சியஸ் ப்ளஸ் எத்தனை அடுத்தது 12 டிகிரி செல்சியஸ், அதாவது இது ப்ளஸ் இது மைனஸ் கிடையாது, அங்கே கொடுத்துருக்கிறது பாருங்க பிலோ ஜீரோ. ஸோ -12 வரையும் கொண்டு வரணும். ஸோ அடுத்து ப்ளஸ் 9 டிகிரி செல்சியஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 6 டிகிரி செல்சியஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 3 டிகிரி செல்சியஸ், 0 டிகிரி செல்சியஸ், -3 டிகிரி செல்சியஸ், -6 டிகிரி செல்சியஸ், -9 டிகிரி செல்சியஸ், -12 டிகிரி செல்சியஸ். இது வரைக்கும் தான் அவங்க கொடுத்துருக்கேன். -12 டிகிரி செல்சியஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போது ஒரு மணி நேரத்துக்கு 3 மணி நேரம் குறையுது. அப்போது 12 PMலேருந்து 3 மணி நேரம் குறையுது. ஸோ இது 1 PM, 2 PM, 3 PM, 4 PM, 5 PM, 6 PM, 7 PM, 8 PM, 9 PM, 10 PM வருது. உங்களுக்கு 10 மணி வருது, நைட் 10 மணி. ஸோ அப்போ அது ஆப்ஷன் 4 தான் 10 PM கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் அவங்களுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஐடென்டிஃபை த ப்ராப்ளம் வித் நெகட்டிவ் நம்பர்ஸ் ஆஸ் இட்ஸ் ஆன்சர். ஸோ இந்த எந்த இடத்துல வந்து நெகட்டிவ் நம்பர் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ -9 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் பை ப்ளஸ் 6 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் நான் சொல்லியிருக்கேன் மைனஸ். ஸோ -9 மைனஸ் பை ப்ளஸ் 6, இது பார்த்தீங்கன்னா -14 ப்ளஸ் 6 -8 வருது. ஸோ இதான் அவங்க நெகட்டிவாக வரும், வேறு எல்லாமே பாசிட்டிவ் வரும், நீங்களே பார்த்துக்கோங்க. ஸோ இதான் ஆன்சர். இப்போ பாருங்கள், 18 ப்ளஸ் இன்ட்டு -12 ப்ளஸ் 6 வரும், அதாவது 18லேருந்து 12 கம்மி பண்ணிங்கன்னா 6 வரும், ப்ளஸ் 6 -6 0 தான் வரும். இது வேணும் 2 + 0 10 12லேருந்து இந்த 4 செப்பரேட் பண்ணிங்கன்னா, அதாவது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ், அதாவது இப்படி இருக்கும் 4 -4 + 12 இருக்குமா. ஸோ 12லேருந்து 4 கம்மி பண்ணால் 8, பெரிய நம்பர் சிம்பிள் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் போடுவீங்க. இது மதியம் 18 இருக்குது, 18ல் 4 கம்மி பண்ணி 14, பெரிய நம்பர் சிம்பிள் ப்ளஸ் போடுவீங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்த பாருங்கள், -10 ப்ளஸ் இன்ட்டு +7, இந்த +7 ப்ளஸ் ரெண்டுமே இப்போ ப்ளஸ் தான். இப்போ இந்த மாதிரி இருக்குன்னு அர்த்தம். -10 + 7 அர்த்தம். ஸோ அப்போது சிம்பிளாக நீங்கள் பெரிய நம்பரில் சின்ன நம்பர் கழிங்க 10 - ஏன்னா ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டு, ப்ளஸ்ஸும் மைனஸும். ஸோ ரெண்டு கழிங்க 3, 10 - 7 3, பெரிய நம்பர் சிம்பிள் பார்த்தீங்கன்னா மைனஸ் கிட்டே இருக்குது, ஏன்னா -10 தான் பெருசு. ஸோ -3 கேன்சர், ஆப்ஷன்ஸ் 2. அடுத்த பாருங்கள், -8 + 10 + -2, அதாவது இப்படி கேட்டுருங்க. ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. -10 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் பார்த்தீங்கன்னா மைனஸு, அதாவது நம்ம ப்ளஸ் மைனஸும் ஒரு ப்ராக்கெட் போட்டுட்டு ஒரு நம்பருக்குள்ளே ப்ராக்கெட் போட்டு இங்கே அந்த நம்பர் -10 +, இப்படி இருந்துச்சுனாலே அதை மைனஸாக மாற்றிடலாம் அந்த நம்பர். ஏன்னா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் இந்த ப்ராக்கெட்டோடைய ஃபஸ்ட்டு இதை வந்து ஓப்பன், இதை வந்து நீங்கள் வந்து மல்டிப்ளை கூட ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் கூட ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ -8 -2, ஸோ -8ம் -2 ஆட் பண்ணுங்கள், இந்த 10 விட்டுருங்க. -8 -2 வந்து -10, -10 + 10 ரெண்டும் கேன்சல் ஆகி 0 வரும். அப்போ இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 0. 20 + -9 + 9, இது பார்த்தீங்கன்னா +9 -9 ரெண்டும் கேன்சல் ஆகிடும், ஆன்சரே 20 தான் வரும். ஸோ அப்போ இதோட ஆன்சர் 20. ஸோ அவ்வளோதான், அந்த சம்ஸ் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.